ஷூ இங்கே இருக்காங்கல்ல. சாவி கூவா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலையிலே எப்போ போல் டியூட்டி முடிச்சுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அந்த பையனும் ஸ்கூலுக்கு போயிட்டான், அப்துல்லும் ஸ்கூல் போயிட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் காலையில் டிஃபன் என்ன டிஃபன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கஞ்சி, நல்லா மோர், வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டு அடித்து வச்சுருக்கோம். அது தொட்டுக்கடை பார்த்தீங்கன்னா நேற்று வச்ச அந்த மீன் டின்னு வச்சோம் பார்த்தீங்களா, அது மிச்சம் இருந்து சுடு பண்ணி வச்சுருக்கோம். இதை சாப்பிட்டுட்டு அடுத்த வேலை என்ன வேணும்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து லூலுக்கு போய்கிட்டு இருக்கோம். இந்த மீன் இருக்கான்னு பார்க்குறதுக்காண்டி மீன் தேங்காய்லாம் வாங்க வேண்டியிருக்கு. சரியா? ஏன்னா ஏற்கனவே மீனில் வந்து மருந்து விட அடிக்குன்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. இப்போ இருக்கான்னு தெரியல, பார்ப்போம். இருந்துச்சுன்னா வாங்கிட்டு வரோம். மீன் வச்சு இப்போ ரொம்ப நாள் ஆகிட்டு இன்னும் சமையல் பொங்கலை. மணியை பார்த்தீங்கன்னா 12:30 மணி ஆகுது. இனிமேல் போய் தான் லூலில் போய் ஜாமான் வாங்கிட்டு சமைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா லூலு வந்தாச்சு. வெயிலை பார்த்தீங்கன்னா சரியான வெயிலாக இருக்குது. தலை கட்ட முடியல வெளியே, அந்தளவுக்கு வெயிலாக இருக்குது. பார்ப்போம், உள்ளே போயிட்டு என்ன மீன் வாங்குவாலும் கிடைக்குதா இல்லையான்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மீன் சங்கரை மீன் போட்டிருக்காங்க, ஒரு 24 ரூபாய்க்கு தான் வாங்கணும். மருந்தோட அடிக்கான்னு தெரியல, பார்ப்போம். வேறு மீன் ஊளி மீன் இருக்குது. இந்த இருக்குது ஊளி மீன், இந்த இருக்குது ஊளி மீன் 23 ரியால் 90 போட்டிருக்காங்க, 24 ரியால். அது போக உயிரோட உள்ள மீன் 25 ரியால் போட்டிருக்காங்க ஆஃபரில். இங்கே இருக்குது உயிரோட வருது பார்த்தீங்களா. நம்ம கேட்டாங்கன்னா அதை ஃப்ரெஷ்ஷாக வெட்டியே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. பார்ப்போம் என்ன மீன் வாங்கலான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா சங்கரா மீன் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் சின்ன குட்டி மீன் ஒன்று கொஞ்சம் வாங்கியிருக்கோம். வாங்கிட்டு கிளம்ப வேண்டியது. இப்போ பார்த்தீங்கன்னா பாதாம் பிசின் வாங்கன்னு சொல்லி வந்திருக்கேன். இதில் இருக்குங்க பாதாம் பிசின். இந்த வெயிலுக்கு நம்ம டெய்லி பாதாம் பிசின் சாப்பிட்றது நல்லது தான். ஓகே, காலி ஆகிட்டு ஏற்கனவே வாங்கணும், 5 ரியாலுக்கு வாங்கணும், காலி ஆகிட்டு. இப்போ இங்கே காய்கறிலாம் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கோம். பப்பாளி பழம், வெள்ளரிக்காய், கேரட்டு, தேங்காய், மீன், தக்காளி. தக்காளி முதல் நம்ம தான் வாங்க வேண்டியிருக்கு. இங்கே பாருங்க, 2 தக்காளி எடுத்துருக்கேன். ரேட்டு பாருங்கள், 1,50, 30 ரூபா கிட்ட வருது இந்த 2 தக்காளி பழம். வாங்கிட்டு இனிமேல் தான் சமைக்கணும். போயிட்டு பார்ப்போம் எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல. மணி 1க்கு மேலே தாண்டி போய்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லூலுக்கு போயிட்டு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிட்டு. இது வருங்க மணி 1:30 மணி. இனிமேல் தான் போய் சாப்பாடே பொங்கி சாப்பிடணும். அது கூட பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துருக்கோம். இதை சாப்பிட்டுட்டு என்னது கொய்யாப்பழம் ஜூஸா, கொய்யாப்பழம் மில்க் 2000 ரூபா. இது வந்து பனானா பஜ்ஜி. ஆமாம், இது வந்து கேக். இந்த கேக் பார்த்தீங்கன்னா 3 ரியால். நல்லா இருக்கும், இந்த கேக் நல்லா இருக்கும். மற்றபடி என்ன அதான் ப்ளம் கேக். ஆமாம். இப்போ நம்ம இதை சாப்பிடுவோம், சாப்பிட்டுட்டு அடி வீட்டுக்கு போவோம். ஏன்னா கொஞ்சம் சாப்பாடு ரெடி ஆகிற வரைக்கும் ஏதாவது சாப்பிட்டோம்னா வயிறு கொஞ்சம் கம்மி நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அது போக பார்த்தீங்கன்னா மீனே வாங்கிட்டு வந்துட்டோம். சங்கரா மீன் மோந்து பார்த்தோம், ஸ்மெல் அடிக்காதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி ஓரளவுக்கு ஸ்மெல் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. கிலோ பார்த்தீங்கன்னா 24 ரியாலு வாங்கிட்டு வந்திருக்கோம். 15 ரியாலுக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம். இன்னும் போய் தான் மீனை க்ளீன் பண்ணி வெட்டி தரவான்னு கேட்டாங்க, வேணான்னாச்சு. வீட்டில் போய் வெட்டி க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கொண்டு வந்துட்டோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரூம் போயிட்டு வேலையை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. மணி பார்த்தீங்கன்னா 2 ஆக போகுது. இங்கே பாருங்க, மீன் வாங்கிட்டு வந்துட்டோம். சங்கரா மீனை வாங்கிட்டு வந்தாச்சு. தெரியுதா? ஸ்மெல் அடிக்கான்னு பார்த்தோம். அவங்க பார்த்துட்டு செக் பண்ணிட்டு தான் வந்தோம். 15 ரியால் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. அது போக வெள்ளரிக்காய், சேலடுக்கு வெள்ளரிக்காய் வாங்கியிருக்கோம், தக்காளி பழம் வாங்கியிருக்கோம். காசு போல் இங்கேயே தின்னே காலி பண்ணிடும் போல தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீனிக்கிழங்கு, செந்தாமணி சீனிக்கிழங்கு, செந்தாமணி சீனிக்கிழங்கு 3 ரூபா. 1 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, 3.5 ரியால் ஆஃபரில் போட்டிருந்தாங்க. அது போக டூட்டி ஃப்ரூட்டி வாங்கியிருக்கு. அப்புறம் பாதாம் பிசினு 5 ரியாலுக்கு. அப்புறம் கொஞ்சம் காணி பீன்ஸு, கொஞ்சம் வெண்டைக்காய், 2 பாவக்காய் வாங்கியிருக்கோம் பொரியலுக்கு, கேரட்டு. இதெல்லாம் ரேட்டு பார்த்தீங்கன்னா மொத்த பில்லு பார்த்தீங்கன்னா 61 ரியாலு.
பார்த்தீங்களா நம்ம ஊர் கிட்டத்தட்ட 1200 தாண்டி போய்கிட்டு இருக்கு. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜாமான் வாங்குவாங்க. இது மாதம் பார்த்தீங்கன்னா எப்படி 700 கிட்ட காலியாயிருது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய் சமைச்சிட்டு சாப்பிடணும். நம்ம வேறு டியூட்டிக்கு வேறு போகணும் 4 மணிக்கு. பார்ப்போம். முடிச்சுட்டு உங்களுக்கு சாப்பாடை முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். மணி பார்த்தீங்கன்னா 3:30 மணி ஆகிட்டு. இன்னும் சாப்பாடு ரெடி ஆகலை. பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு கொதிச்சிட்ருக்கு. மீன் பொரிச்சிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் வந்து மீன் குழம்பு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சங்கரா மீன் வாங்கிட்டு வந்து பார்த்தீங்களா, அதில் குழம்பு வச்சுருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். மணி பார்த்தீங்கன்னா 3:45 ஆகிட்டு. இதை நம்ம சாப்பிட்டுட்டு வேலைக்கு போகணும். அது போக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒயிட் ரைஸு, மீன் குழம்பு, அப்புறம் சேலடு. இப்போ போல் சேலட் வெட்டி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பொரிச்ச மீன். நேரம் ஆகிட்டு. அவசர அவசரமாக சமையல் பொங்கியாச்சு. சாப்பிட்டுட்டு அடுத்த வேலை என்ன வேணும்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடைக்கு போய்கிட்டு இருக்கோம். அந்த அம்மாவுக்கு, இந்தோனேஷியா அம்மாவுக்கு வந்து கடையில் ஜாமான் வாங்கணும், அவங்க ஊர் ஜாமான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். வேறு பாருங்கள், ரைட் சைடு வருது கடை. இப்போ நம்ம வீட்டிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் இருக்கும்போது இருக்கும் கூட இருக்கும். 6 கிலோமீட்டர் இருக்கும் இந்த வந்தாச்சி கடைக்கு. பிற போவோன்னா கேட்க மாட்டேங்காங்க. வெயில் சரியான வெயில் அடிக்கு. பிற போய் வாங்கலாம், நைட்டு நேரம் மகரிப்பெலாம் முடிச்சு தொடுத்துட்டு கூட போகலாம் அப்படின்னு. இல்லை, எனக்கு எப்பவுமே வாங்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாச்சு. அந்த அம்மாவும் அந்த பிலிப்பைனி பொண்ணும் 2 பேரும் வந்திருக்காங்க. இப்போ அங்கே போய் என்ன ஜாமான் வாங்குறாங்கன்னு பார்ப்போம். மருமகளுக்கு இப்போ குழந்தை பிறந்துச்சுன்னா வேலைக்காரம்மா வேணும்னு சொல்லிட்டு இப்போ அவங்க எடுத்துருக்காங்க. பிலிப்பைனி நாட்டுக்காரம்மா எடுத்துருக்காங்க. ஷூ இங்கே இருக்காங்கல்ல. இவங்களுக்கு சேலரி 1500 ரியால். டெலிவரி ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தைய பார்க்குறதுக்காண்டிய வேலை. How much this? 6 ரியால். 8 ரியால். 8 riyal. இப்போ அவங்க வந்து 2 மாதம் ஆகுது இந்த அம்மா அந்த வேலைக்கு வந்து. ये नफ्सिया அது ஃபுல்லுமே இந்தோனேஷியா ஜாமான் தான் இருக்குது. ஸ்நாக்ஸ் அவ்வளோமே. குறுப்போ இன்னும் எடுக்கன்னு பார்த்துட்டு இருக்காங்க. மிளகா பாருங்க, சிவப்பு மிளகா. இது 5 ரியால் நினைக்கிறேன். அங்கே இருக்கிறது உரப்பு நல்லா சாப்பிடுவாங்க. எல்லாமே இந்தோனேஷியா சாப்பாடு தான். பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு. வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம். வீட்டுக்கு போயிட்டு அடுத்த வேலை என்ன வேணும்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா எல்லா ஏசியுமே ரிப்பேர் பார்த்துட்ருக்காங்க. வெயில் காலம் ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா, அதனால் எல்லா ஏசியுமே க்ளீன் பண்ணி மொத்தம் 15 ஏசி கிட்ட இருக்குது. எல்லா ரூமையும் சேர்த்தா நிறைய பாருங்க. அந்த கவர் கட்டி விட்ருவாங்க ஏசியில். هذا خلاص هنا. هذا خلاص هنا خلاص. مكيف ايه هذه ما في غسل. هذا غسل ولا ما في غسل؟ كلام بابا. هذا كم واحد سوي نبيل؟ هذه ماله كم فلوس؟ 25. 25. فقط كبير يجيب لي الفوط كلها. يا لهوي. مش هتمسح به. سوي جوا. سوي نبيل. ابشر. سوي كويس. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் மாவு கலையிட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ மாவு அரைச்சிட்ருக்கோம் கிரைண்டரில். இட்லிக்கு உளுந்து கிடக்கு. உளுந்து ஆட்டி முடித்தோடனே அரிசி அரைக்கணும். அரைச்சிட்டு அடுத்த வேலை என்ன வேலைன்னு பார்ப்போம். மணி பாருங்கள், மணி 8:15 ஆகுது. ஆனால் மேடம் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க வெளியே. இந்த ஏசி ரிப்பேர் பார்க்க இருந்ததுனால நான் ரூமில் இருந்தேன். எல்லா ரூம்லேயுமே ஏசி ரிப்பேர் பார்த்தாங்க. ரிப்பேர் பார்த்து நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஏசிக்கு 25 ரியால்னு சொன்னாங்க. என்னன்னு தெரியல. மொத்தம் 19 ஏசிக்கு க்ளீன் பண்ணதான் சொன்னாங்க அந்த அண்ணன் வந்தவங்க க்ளீன் பண்ணவங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாவு அரைச்சிட்டு அடுத்த வேளை நைட்டு சாப்பாடு என்னென்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மாவு அரைச்சி வச்சுட்டோம். இப்போ கொஞ்ச நேரம் கழித்து உள்ள தூக்கி வச்சிடணும். அப்படி இல்லைன்னா ரொம்ப புளிக்க ஆரம்பிச்சிடும். ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா கொஞ்சம் புளிப்பு இருக்காது. மணியை பார்த்தீங்கன்னா மணி 10 ஆயிட்டு. மேடம் இன்னும் வரல. அவங்க கூட்டிகிட்டு போயிருக்காங்க. நம்ம இன்னும் சாப்பிடலை நைட்டு சாப்பாடு. சப்பாத்தி மாவு பிணைஞ்சி வச்சுருக்கோம். சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சி வச்சுருக்கோம். மீன் குழம்பு வச்சோமா அதை வச்சு சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு பிணைஞ்சி வச்சுருக்கு. அவங்க வந்த பிறகு நம்ம நைட் சாப்பாடு ரெடி பண்ணி சாப்பிடணும். இன்னும் எப்போ வராங்கன்னு தெரில, பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் வந்து நைட் சாப்பாடு ரெடி ஆகிட்டு சப்பாத்தி, மீன் குழம்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பொடி மாஸ் போட்டிருக்கோம். நம்ம இருக்க பாருங்க. சாப்பிட்டுட்டு அடுத்த வேலைகள் என்ன வேலைகள் வருதுன்னு தெரியல. மணி பார்த்தீங்கன்னா 10:30 மணி ஆகிட்டு. பார்ப்போம் எது வேலைகள் வருதான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வேலைகள்லாம் முடிஞ்சது. மணி பார்த்தீங்கன்னா 11:30 மணி ஆகிட்டு. நம்ம படுக்க வேண்டியதான். அது போக நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.